வணக்கம், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரோட் சைட் காளான் எப்படி செய்யறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் உங்களுக்கு முட்டைக்கோஸ் நிறையா சேர்ப்பாங்க, காளான் கம்மியாக சேர்த்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சாசஸ் நிறையா சேர்ப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம சாசஸ் எதுவும் சேர்க்காம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம் வச்சு நிறைய காளான் சேர்த்து இந்த ஹெல்த்தியான ரோட் சைட் காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு கேரளா பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம். ஃபசீத் ஹுசைன் அப்படிங்கிறவங்க ஹோம்மேட் சாக்லேட் சிரப்க்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நியூ இயர் அன்னைக்கு போட்ட ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் சிலரை ஹைலைட் பண்ணியிருக்கேன். கலாவதி ஜெயபால் சிஸ்டர், இது கூடவே இலக்கிய அருண் சிஸ்டர், இவங்க 2 பேருமே ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை ஹைலைட் பண்ணுறேன். இந்த 2 வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரோட் சைட் காளான் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் சரியாக 250 கிராம் நறுக்கிய காளான் சேர்க்குறேன். நான் முழு காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்குனதுக்கப்புறமா 1 கப் சரியாக 250 கிராம் காளான் சேர்த்துருக்கேங்க. முட்டைக்கோசு நம்ம சமளவு தான் எடுத்துக்கணும். எவ்வளோ காளான் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு முட்டைக்கோசு எடுத்துக்கணும். நான் முட்டைக்கோசை நறுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் 250 கிராம் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். பைண்டிங் ஏஜென்ட்காக தான் மைதா மாவு சேர்த்துருக்கும். இதுக்கு பதிலாக கோதுமாவை பயன்படுத்தலாம், பட் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மசாலா ஐட்டம் ஒன்று ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நார்மலான மிளகாய்த்தூள் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 டீஸ்பூன் ஸ்பெஷல் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக கரம் மசாலா தூள் கூட பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். காளான்லையும் முட்டைக்கோஸ்லையும் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தில் உங்களுக்கு இது நல்லா பைண்டாகி வரும். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம பஜ்ஜியெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, வெங்காய பஜ்ஜி, அந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கீங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கணும். நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த மஷ்ரூம் முட்டைக்கோஸ் கலவையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் ட்ராப் பண்ணிடலாம். இந்த கலந்து வச்சுருக்கக்கூடிய இந்த கலவை ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே சமயம் ரொம்ப லூஸாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வராது. ஸோ அதனால் மீடியமான பதத்தில் அந்த மாவை நம்ம கலந்து எடுத்துக்கணும். சின்ன சின்ன பால்ஸாகவே நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன வடை மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு ஸ்பூன் வச்சு நான் 2 பக்கமே நல்லா திருப்பி போட்டுக்கிறேன். இது நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வெந்து வரணும். ஸோ அதனால தான் ஃப்ளேமை மீடியமில் வச்சு வேக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அப்படி இல்லாட்டி வெளியே நல்லா கிறிஸ்பி ஆயிரும், உள்ளே வேகாத மாதிரி போயிடும். ஸோ அதனால் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு 2 பக்கமே திருப்பி போட்டுட்டு இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் 2 பக்கமே நல்லா திருப்பி போட்டுட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கிட்டு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இது 2-3 பீஸஸாக உடச்சி விட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ரோட் சைட் காளான் பெரிய பெரிய பீசஸ் தென்படாது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக உடச்சி வச்சுக்கோங்க. இந்த ரோட் சைட் காளான் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாயை 4 கீறிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருலாங்க. ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரோட் சைடில் வாங்கக்கூடிய காளானில் பார்த்திங்கன்னா நிறைய சாஸஸ் சேர்ப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம் வச்சு நான் சொல்லி தந்திருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 3மே 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க கலருக்காக. இது இல்லாதவங்க நார்மலான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சேர்த்த மசாலா ஐட்டத்தை எல்லாத்தையுமே ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன தக்காளியாக மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்க்குறேன். நம்ம எந்த வித சாஸஸுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் நான் தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் சாஸஸாக சேர்க்க போகிறீங்க அப்படின்னா சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இது கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இது நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கணும்.
இந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய காளானோட இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா கடவை வந்து நல்லா கோட் ஆகும். ஸோ அதை கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 கப் தண்ணீர் அவ்வளோதான். அதை கலந்துட்டு இந்த மசாலா ஐட்டத்தோட சேர்த்துக்கணும். இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா காளான் பொரிக்கிறப்ப மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டு சேர்க்குறப்ப ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி சீக்கிரமாகவே இந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் வந்து திக்காகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா காளான், அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி இதை சின்ன சின்ன பீசஸை தான் உடச்சி வச்சுருந்தேன். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த மசாலா ஐட்டத்தோட பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய காளான் வந்து நல்லா பிளெண்டாகி வந்துருச்சு. ஃப்ளேமில் உள்ள வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து திக்காகணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் அது லைட்டாக அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நறுக்கிய மல்லி இலைகள் தூவிட்டு இதை கிளறிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரோட் சைட் காளான் வீட்டிலே அழகாக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கடைகளில் வாங்குற மாதிரி ஒரு பிளேட்டில் இதை வச்சுட்டு அதுக்கு மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம், மேலே வந்து மல்லித்தலை தூவியிருக்கேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கார்ன் சிப்ஸ் அப்புறம் மிக்சர் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து சேர்க்கல. ஸோ இந்த ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஸை சேர்க்காத ரோட் சைட் காளானை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடி, மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி மூணுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனல் குல் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.